என்ன சரி என்னடா சரி தனியாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறேண்ணே. தனியாக வந்து யோசிச்சுட்டு இருக்க நம்ம வந்து சொல்லி தெரியாண்ணே. நம்ம உள்ள ஓடிட்டு இப்போ யோசிச்சுட்டு இருந்தேன் தனியாக இருந்து. என்னது அந்த தந்தியில் வச்சு பொம்பளை எல்லாம் சேர்ந்து அடிச்சு ஏன் நெஞ்சிலெல்லாம் சம்பத்தால சம்பத்தால எல்லாம் பொம்பளை சேர்ந்து அடிச்சா அவட மகளை நைட்டுக்களை வச்சு செட் பண்ணி கொடுக்குறேன் நான் அப்படின்னு சொல்லி ஒரு 20 வயசு பிள்ளைய கூட நான் செட் பண்ணி கொடுப்பேன். பொழுது ரெண்டு போட்டு வந்து நினைப்பேன். நான் உங்களை கரைச்சப்படுத்தக்கூடாது, அந்த உங்களுக்கு வேலை கூட. அதனால நான் தனியாக போனேன். ஆட்டோங்கிற தான் நான் ஏற்றி கொண்டு விட்டேன். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்பிங் வீடியோ. அதாவது எப்படி சொல்கிற அற்புத ராஜா என்று சொல்லி அவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. இப்போ ஒரு 2-3 வீடியோவுக்கு முதல் வந்து இந்த வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். நான் அந்த அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அடித்து அவருக்கு பல்லெல்லாம் உடைச்சி இப்படியான அவர் சோக கதைன்னு. அடுத்து வந்து 53 வயது ஆனாலும் வந்து அவருக்கு நிறைய அந்த கொத்து சாப்பிடணும், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும்னு சொல்லி இப்படி வந்து நிறைய ஆசைகள் வந்து இருந்தது. அதையும் தாண்டி அவருக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட வந்து ரொம்ப கஷ்டம். சாப்பிட்றது கூட வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கேன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து நான் போட்டேன். நான் வந்து இந்த யூடியூப்பில் அப்போ இப்போ 2-3 வீடியோவுக்கு முதல் வந்து போட்டிருப்பேன் நினைக்கிறேன், அற்புத ராஜான்னு சொல்லி. அப்போ அவரை போய் பார்த்த மட்டும் அவருக்கு நிறைய பிரச்சனைகள். வாயில் வந்து ஃபுல்லாகவே பல் இல்லை. அதை வந்து செய்கிறதுக்கு வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் கிட்ட தேவைப்படுது. பிறகு கால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலில் வந்து அந்த இன்றைக்கு நான் அங்கே போகிறோம் உங்களை வீடியோ காட்டுவேன். காலில் வந்து கால் வெடித்து அப்படியே சிதல் வர மாதிரி இருக்குது. அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி நிறைய பிரச்சனைகள். அப்போ இவருக்கு யாருமே வந்து இல்லை, உதவிக்கு வந்து செய்கிறதுக்கு இவருக்கு யாரும் இல்லை. இப்படி வந்து இருக்கிற மட்டில் வந்து எனக்கு வந்து ஒரு ஆள் தொடர்பு கொண்ட மட்டில் என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து தொடர்பு கொண்ட நிமித்தம் வந்து நான் அங்கே வந்து போய் விசிட் பண்ணியிருந்தேன். விசிட் பண்ணி ஒரு வீடியோவாக வந்து எடுத்து போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து யாராவது பார்க்காம இருப்பீங்கன்னு சொன்னால் கரெக்டாக அந்த வீடியோ பாருங்கள். இல்லைன்னு சொன்னால் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ வந்து பாருங்கள். அப்போ அதை போயிட்டு வீடியோ எடுத்து போட்ட மட்டில் வந்து நான் அங்கே போயிட்டு அவரோட கதைக்குள்ளே தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னென்னா அவரோட பர்த்டே வந்து அக்டோபர் 5ஆம் தேதி வந்து அவரோட பர்த்டேன்றது வந்து அவரோட நான் கதைக்குள்ளே தான் தெரிய வருது. அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா அக்டோபர் வந்து 5ஆம் தேதி அவரோட பர்த்டே. அப்போ நான் அவர்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன், நான் உங்களோட பர்த்டேக்கு வந்து கேக் வந்து வெட்டுவோமான்னு சொல்லி. லைஃப்லேயே வந்து யாருமே வந்து கேக் வந்து வெட்டுனது இல்லை, பர்த்டேக்கு வந்து கேக்கே வெட்டுனது இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சொல்கிறீங்கன்றதுக்கா உண்மையாகவே எனக்கு வந்து யாரும் அப்படி கேக் வெட்டுனது இல்லை. எனக்கு ஆசைகள் இருக்குது, கேக் வெட்டணும்னு சொல்லி ஆசை இருக்குது, புது உடுப்பு போடணும்னு சொல்லி ஆசை இருக்குது, கொத்து ரொட்டி, ஃப்ரைட் ரைஸ் அதில் வந்து வாங்கி சாப்பிடணும்னு சொல்லி ஆசை இருக்குது, உடுப்பு வந்து புது இதில் வந்து வேண்டி போடணும், புதுசு புதுசாக போடணும், அடுத்த கைக்கு செலவுக்கு கொஞ்சம் காசு வேணும், அப்படிலாம் கேட்டிருந்தேன். அப்போ அந்த வீடியோ வந்து நான் போட்ட நிமித்தம் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்து லண்டனில் இருக்கிற ஒரு அம்மா வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் காசு வந்து போட்டு விட்ருக்காங்க. இன்றைக்கு அவங்களோட அந்த அற்புத ராஜோட பர்த்டேக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு செலிப்ரேஷன் வந்து பண்ணுங்கள். ஸோ வந்து வழியாக கேக் கொண்டு செய்யுங்க, உடுப்பு வந்து வாங்கி கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க, கையில் ஒரு கொஞ்சம் சிலவுக்கும் கையில் காசு கொடுங்க, இன்றைக்கு வந்து அவர் ஒரு சந்தோஷமாக வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி சொன்னவங்க. அப்போ அதன் நிமித்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நான் வெளிக்கு நிற்கிறேன். இப்போ வந்து கேக்குக்கு எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். இனி வந்து உடுப்பு வந்து வாங்கணும், ரைட். அப்போ எனக்கு வந்து அவர் ஒரு அப்பா ஸ்தானம் தான். 53 வயசுன்னு சொன்னால் ஒரு அப்பா ஸ்தானம். ஆனால் நான் அண்ணன் தான் சொல்லி கூப்பிட்றேன். அப்போ அற்புத ராஜா அண்ணன். அவருக்கு அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் போயிட்டு உடுப்பு வந்து வாங்கணும், ரைட். அப்போ ஷர்ட் வாங்குறா, டிஷர்ட் வாங்குறான்றது வந்து இனி தான் டிசைட் பண்ணலை. இன்னும் டிசைட் பண்ணலை. போக்குள்ள வந்து அற்புத ராஜா அண்ணன் ஃபோட்டோ வந்து உடுப்பு கடையில் காட்டி அவங்கள்ட்ட கேட்டு அப்படித்தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். அதுக்கு பிறகு கேக்கும் எடுத்துட்டு இதுவும் எடுத்துட்டு மிக்கி மவுஸும் எடுத்து கொஞ்சம் இதை கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக
சரி அந்த ரெமோ மூவில வந்து வர மாரி அந்த ப்ரொபோஸ் சீன் மாரி கொஞ்சம் அது வித்தியாசமா செய்யலாம்னு சொல்லி ட்ரை பண்றேன். என்னடா இது ஒரு மெமரிஸா இருக்கணும்னே. இந்த இருக்கிற இந்த வீடியோ ஒரு மெமரிஸா இருக்கணும். அதேபோல வந்து அவருக்கு ஒரு ஹேப்பி வந்து வரணும். இதுதான் உண்மையாவே நான் வந்து ட்ரை பண்ற விஷயம். கடவுளேன்னு சொல்லி இந்த வீடியோ நான் செய்யக்குள்ள வந்து அவர் முகத்துல சிரிப்பு வந்துரணும். அவர் வந்து சந்தோஷப்பட்டுறணும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். அதன் படியில வந்து இவ்வளோ வேலையும் வந்து செய்றேன். கேக் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கேக்ல அவர ஃபோட்டோ ஒன்று போட்டு தான் கேக் வந்து செய்றேன். ரைட். அப்ப வடியாவை கேக்கும் செஞ்சு, அவர வந்து கட் பண்ணி சாப்பிட வச்சு, அந்த வீட்ல வந்து அவருக்கு அக்கம் பக்கத்துல யாரும் இருந்தாங்கன்னு சொன்னா, எல்லாரையுமே கூப்பிட்டு அப்படித்தான் செய்ய போறோம். இதுதான் டோட்டல் பிளானே இதுதான். எல்லா பிளானையும் வந்து முன்னுக்கே சொல்லிட்டேன். எ இனி என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன செய்ய போறோம், எப்படி போறோம், உள்ளுக்குள்ள எப்படி மூவ் பண்ண போறோம், எப்படி இந்த இருக்கிற சர்ப்ரைஸ் வந்து எப்படி நடக்க போகுது, அவர் எப்படி சர்ப்ரைஸ் ஆக போறார், ரைட், எப்படி சந்தோஷமாக போறீர்ன்னு சொல்லி சகல விஷயங்களும் இனி அப்படியே கன்டின்யூ பண்ணி போகும். ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யாரா புதுசா வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. எங்களுக்கு நீங்க பண்ற ஒரு லைக்கும், ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு வகையில ஒரு மோட்டிவேஷனா இருக்குன்னு சொல்லிக்கொண்டு, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். கடைசியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நிலாம்ஸ், ரைட். நிலாம்ஸ்ல தான் இப்ப வந்து நிக்கிறேன். பாருங்க பின்னுக்குள்ள வந்து நிறைய உடுப்புலாம் வந்து இருக்கு. இங்க தான் வந்து உடுப்பு வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்தேன் நான். இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லாவே இந்த இதில் தான் வந்து உடுப்பு வந்து வாங்கியிருக்கிறேன். இந்த இருக்கு. இது என்ன பிராண்டுன்னு சொன்னீங்க? டொமி என்ன? டொமி பிராண்ட். டொமி பிராண்டில் தான் வந்து அண்ணனுக்கு வந்து உடுப்பு வந்து எடுத்துருக்கேன். கொஞ்சம் எடுத்து காட்டுறீங்களா? நான் எடுத்திருக்கேன் நிலாம்ஸில். இனி இதில் வந்து வடிவா கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டு கொடுத்தோம்னு சொன்னால் சரி. இந்த இருக்கு உண்டு, அழகான ஒரு பச்சை கலர் உண்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீல கலரில் உண்டு. அடுத்தது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான. இப்போ இது எவ்வளோ வந்து எவ்வளோ டோட்டல் வருது? இல்லை 6300 தான் இருக்குது. 6300. டிஸ்கவுண்ட் எவ்வளோ தந்துருக்கீங்க? எல்லாம் கழிச்சு தந்துருக்கு. எல்லாம் கழிச்சு போட்டிருக்கேன், டிஸ்கவுண்ட்லாம் போட்டிருக்கேன். அதோட ரைட். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேக்கை வந்து எடுத்துட்டேன். கேக்கை வந்து ஒரு வடிவாக வந்து செட் பண்ணியிருக்கேன். அப்படி தெரியுமா? அற்புத ராஜாவை வந்து என்ன, அற்புத ராஜாவோட ஃபோட்டோவை வந்து போட்டு வடிவான ஒரு முறையில் வந்து கேக்கை வந்து வச்சிருக்கிறேன். இந்த கேக் 54 வயசு. அப்போ அவர் 54 வயசையும் வந்து அடித்து எல்லாமே வந்து செட் பண்ணி எடுத்துட்டோம். இனி மற்ற சாமான் எல்லாமே வந்து மோட்டர் வெஹிக்கிள் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் பவித்ரனும் தான் இப்போ வந்து வலிக்கிட்டு நிற்கிறோம். நாங்கள் போகிறோம் பைக்கில் வந்து ஏறி. அது மட்டும் இல்லாமல் வந்து நான் அந்த ஏற்கனவே வந்து வாங்கின டிஷர்ட் வாங்கின அந்த வீடியோ வந்து காட்டியிருந்தேன்னா நான் அந்த இதையும் வந்து ஃபுல்லாகவே வந்து பேக் பண்ணிட்டேன். பைக்கை வந்து பாருங்கள் இப்படி தான் இருக்குன்னு. இங்கால ஒரு பேக், அங்கால வந்து இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற டொலர்ஸில் வந்து அடிக்கிற அந்த பாப்கார்ன், இந்த என்ன சொல்லுவாங்க இதுக்கு, டஸ்ட்டுனே, பார்ட்டி டஸ்ட். அடுத்து வந்து அவருக்குரிய அந்த இது வந்து க்ராஸ் இது போடுறது, அடுத்து கேக் வெட்டுற நைஃப்ல இருந்து எல்லாமே வந்து வாங்கியிருக்கிறோம். இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா கேக் நைஃப்ல இருந்து எல்லாம் இருக்கு. ரைட். இதுதான் பைக். இவ்வளோ சாமான் வந்து இருக்கு. இப்போ நாங்கள் அப்படியே வந்து போகிறோம். இனி அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக்கி மவுஸ் வந்து புக் பண்ணியிருக்கிறேன். மிக்கி மவுஸையும் எடுத்துட்டு அற்புத ராஜாட்ட போயிட்டு நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ மாதிரி தான் இந்த இருக்கிற வீடியோ வந்து மேக் பண்ண போகிறோம். என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியாது. அதே போல் வந்து அற்புத ராஜாவுக்கு வந்து தெரியாது நாங்கள் இன்றைக்கு வருவோம், பர்த்டேக்கு வந்து இப்படியான வேலையில் வந்து செய்வோம்னு தெரியாது. அதையும் தாண்டி அவரோட கையிலையும் ஒரு கொஞ்சம் காசையும் கொடுத்துட்டு வர போகிறோம். இதுதான் உண்மையாகவே பிளான். இனி நடக்க போகிற எல்லா விஷயத்தையும் லைவாகவே இருந்து அப்படியே இருந்து பாருங்க. மிக்கி இப்போ என்ன பகுடி என்று சொன்னால் அற்புத ராஜா வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறாரா என்றதுதான் பெரிய பகுடி. என்ன? ஹலோ மிக்கி. யார் யூகேலேருந்து வந்திருப்பானோ? ஆளை விட புப்பு தம்பி சரிக்கு அவர் ஜூம் பண்ணி என்ன சரி என்னடா சரி. தனியாக யோசிச்சுட்டு இருக்கிறேண்ணே. தனியாக யோசிச்சுட்டு இருக்க. நம்ம வந்து சொல்லி தெரியாண்ணே. நம்ம உள்ள ஓடிட்டு ஆட்டாத கையாட்டாது. ஓய் ஓய் என்று ஓய் இங்க வாங்க. ஹலோ வருடா. இப்போ ஒரு மூத்த ஜூம் அவுட்.
ம். என்ன மிரட்டுறீங்க என்ன? ஆ என்னது பயந்துட்டீங்களா? பார்த்தீங்களா பொம்மை வந்திருக்கு. பொம்மை 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 பொம்மை. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. என்னத்தை போய் யோசிச்சுட்டு இருந்தேன் தனியா இருந்து? அடிச்சு போட்டாங்க நீ. என்னது? அந்த சந்தில வச்சு பொம்பளை எல்லாம் சேர்ந்து அடிச்சு ஏன் நெஞ்சில எல்லாம் சம்பத்தால சம்பத்தால எல்லாம் பொம்பளை சேர்ந்து அடிச்சா அவட மகள நைதுக்களை வச்சு செட் பண்ணி கொடுக்குறேன் நானாமன்னு சொல்லி ஆ? ஒரு 21 வயசு பிள்ளைய கூட நான் செட் பண்ணி கொடுப்பேன். போலீஸ்ல எந்தி போட்டுட்டு வந்து நினைப்பேன். வா இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க. சரி சரி அழக்கூடா 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 அழக்கூடாது. இங்க வாங்க. அப்ப ஏன் எனக்கு கால் பண்ணி சொல்லல நீங்க டக்குன்னு? அந்த நிலைமை அப்படி போட்டில் அனுப்பி என்ன சொன்னவங்க வெளியே வெளியே வா. ம். என்ன என்ன நடந்து என்ன நடந்து? அவக்கே ஒரு 20 வயசு எங்கட சொந்தக்காரர்கள் தான். சரி எங்கட மாமியிட மகள்ற மச்சான்ற மகள். சரி அப்ப அங்க சேச்சில இருந்தேன் கொஞ்ச நாள். அம்மாக்களை அங்கேயாக திறந்த சேச்சில இருந்தேன். ம் அப்ப அந்த புள்ள வந்து போறேன். அப்ப நான் என்ன ஆம்பளை பிடியெல்லாம் தேடி வரேன். என்ன கூட்டாளி பிடின்னு மாறேன். ம் நீ குமர் புள்ள 20 வயசு புள்ள, நீ வரவன புள்ள, நீ வரவன வந்தா தப்பா நினைப்பாங்க என்று சொல்லி நான் அவை அனுப்புறேன். ம் இந்த புள்ள இப்ப கொஞ்ச நாள் ஓடி 5 நாள் ஓடி கார்மெண்ட்ஸ் வேலைக்கு போறேன். ம் வேலைக்கு போறவ ஒரு முந்தைய 6 நாள் ஓடி ஆளை காணல. ம் அப்ப காணல எல்லாம் தேடி தெரிஞ்சு மட்டக்கள போலீஸுக்கு போவா காத்தாங்குடி போலீஸ் தெரிஞ்சு போட சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆரம்ப அந்த கார்மெண்ட்ஸ் அங்காளான் இருக்கு. அப்ப கார்மெண்ட்ஸ் அங்கால இருந்துன்னு சொல்லிவிட்டு அங்க போவ அவன் இந்த கேமரா செக் பண்ணி பார்த்தது ஆலமரம் ஒன்று இருக்காங்க கார்மெண்ட்ஸ் முன்னுக்கு. ம் அவடத்து பஸ்ல இறங்கிட்டு அங்கால போறதுக்கு பார்த்தீங்கன்னு நிற்காவும். ம் அப்ப போயிட்டு யாழ்ப்பாணம் போனேன்னு சொல்றாங்க. எங்க போனேன்னு எனக்கு தெரியல. ம் அப்ப சொல்லிடுவோம் இப்ப கூட்டி கொண்டு அவங்களோட அடிச்ச புள்ளோட அப்பாட அண்ணங்காரன் அவ கூட அவள் இருக்கிறாங்க. அவங்களோட மகளோட அங்க கூட்டி கொண்டு விட்டுட்டு வந்திருக்காங்க. ம் அந்த புள்ள சொன்னதான் நான் பொடியனை கூப்பிட்டு நான் செட் பண்ணி கொடுத்தேன். நான் பொடியனை கூப்பிட்டு கூப்பிட்டு கூட்டாளி பொடியனை கூப்பிட்டு வச்சு செட் பண்ணி அந்த புள்ள சொன்னாமா? அந்த புள்ள சொன்ன நான் சொன்னது அநியாயக்காது. ம் நான் அப்படியே நாள் இல்லை. அந்த புள்ளோட வயசு 20 வயசு. ம் அப்படி கூட்டி கொடுக்குறேன்னா என்ற பழக்கம் அப்படி இல்லை. ம் என்ற பெத்த பிள்ளைக்கு சாமன். ம் நான் அப்படியே நாள் ஒரு புள்ளைய ஒரு பொடியனை தான் கூட்டிட்டு வந்த ஒரு தாடிக்காரனோட ம் ம் நான் சொன்னேன் அப்படி நீ தப்பு செய்யாத உங்களை அம்மா செஞ்ச தப்பால நீ செய்ய வேணும். ம் நீ ஒரு மரியாதையை வாழ்ந்து. சரி அது அப்படி விடுங்க. இப்ப என்ன நடந்தது உங்களுக்கு? அப்ப போட்டு நீ கூப்பிட்டு போன் பண்ணி எப்ப? கூப்பிட்டு இப்ப ஒரு 11:30 மணி இருக்கு. 11:30 கூப்பிட்டு போட்டு அடிச்சவனு எல்லாரும் சேர்ந்து எத்தனை பேராக்கு? 5 பேருக்கு தெரிஞ்சு ம் அடிச்சு அவங்களோட அம்மா அடிச்சு அவள் யூனிஃபத்தோட செக்யூரிட்டி யூனிஃபத்தோட ஷூவை கலட்டி முகத்துல அடிச்சு நெஞ்சில் அடிச்சு. இப்ப போலீஸால சொன்ன மோட்டர் அட்மிட் சொன்னவங்க நான் உதவி இல்லை தானே தெரியும். இப்ப நான் ஹோட்டல்ல இருந்து வந்தேன். இருக்கிறாங்களுக்கு நம்ம கரைச்ச கொடுக்க கூடாதுன்னு சொல்லிதான் நான் இல்லம்மா இருக்கேன் என்ன நான் உங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்லி போட்டு வந்தேன். என்ட்ரி போட்டுக்காங்க போலீஸ் அறிவிச்சு. இப்ப உங்களுக்கு ஆதரவு ஒருத்தரும் இல்லையா? இப்ப நீங்க எங்க போய் சாப்பிடுறீங்க தானே போய்? அவங்க சண்டைக்கெல்லாம் வர மாட்டாங்க. வருத்தமெண்ட போட்டில இருந்து வந்து பார்க்க வருங்கள். அவங்க இல்ல இப்ப அவங்க ட்ரிப் உண்டு. அவ போறா 15ஆம் தேதி நேற்று. சரி இப்ப உங்களுக்கு அடிச்ச விஷயம் தெரியாதா உங்களுக்கு? தெரியாது, அறிவிக்கல. ஏன் அறிவிக்கல? இப்ப கோர்ட் சொல்லுங்க. டாக்டர்ஸ் மேரெல்லாம் பாட்டி அங்க ட்ரிங்க் பாட்டி அவன் மேட்ட அவைக்கு பாட்டி கொடுக்காங்க பாஸ் கூட கொண்டு போய். ஏன் அவ போறா 15ஆம் தேதி மேட்டன் படிக்க. சரி அப்ப அதனால பார்ட்டி நடக்குது. சரி ஓகே. எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அம்மா அண்டி தான் நின்று அண்டிட்ட போயிட்டு வந்தேன். இப்ப உங்களுக்கு என்ன காயங்கள் இருக்கா? இல்லையே காயம் இல்ல, அடிச்சா ஒரு காயம் தான் நோவுதான். இதுல நெஞ்சில போட்டு அடிச்சு மீச்சவங்களா? செருப்பால் அடிச்ச ஷூ கால இந்த காலில் அடிச்சு. என்னடாப்பா இது? நம்ம வந்தது சந்தோஷமா வந்து இன்னைக்கு உங்களோட பர்த்டே இல்ல? பர்த்டே காலத்துல ஷூவால் அடிச்சு. என்னடாப்பா இது?
அவங்களுக்கு சொன்னேன் இந்த எதுவும் பிரச்சனை எதுவும் உங்களுக்கு எதுவும் உண்டா எனக்கு அடிங்க நான் பக்கத்துல இருந்தா வருவேன்னு சொல்லி சொன்னேன். பாவம் தானே உங்களை கரைச்சப்படுத்தக்கூடாது, அதான் உங்களுக்கு வேலை கூட. அதனால நான் தனியாக போனேன். ஆட்டோ எங்கட அத்தான் நான் ஏற்றி கொண்டு விட்டார் போலீஸில் போலீஸ்ல என்ட்ரி போட்டுட்டீங்களா? போட்டுட்டேன். இப்பயா போட்டுட்டு வந்தீங்க? இப்போ கொஞ்சம் இது வந்து தண்ணி என்ன சொன்னாங்க போலீஸ்ல? போலீஸ் எல்லாத்தையும் எழுதினவங்க. நீ நீ இப்போ ஆம்பளை நீ அடிச்சிருக்கல மாதிரி நான் சொன்ன அவளை 5 பேர் நான் தனியாக பொம்பளையில அடிச்சவங்களுக்கு? பொம்பளை அடித்தவளை பொம்பளையில 5 பேர் ஆக்கள் சேர்ந்து உங்களுக்கு அடிச்சா? இப்ப கிருஷ்ணவேணி, காந்தி மலர், சின்னி அவளை பேர், திருப்பி நான் கூட அவள் இருக்கிற 2 பேர். என்ன பிரச்சனைடாப்பா இது? இந்த கடவுளே. இங்கே இப்ப என்ன எல்லாம் காயங்கள் இருக்கா? இல்லை நெஞ்சில் அடித்தவள் ஒண்ணும் இல்லைண்ணே. நோவுதா இல்ல? படத்தை நோவுது. அது நெஞ்சு ஏற்கனவே கால் பிரச்சனை. சாப்பிட்டாச்சா? இப்ப சாப்பிடவே இல்லை. ஆண்டி சாப்பாடு பிளேட்டை போட்டு வச்ச மூடி வச்சிருக்கிறாவு. சாப்பிடுமே கொஞ்ச நாள் சாப்பிடாண்டி அவளை பிரியாணி தந்துட்டாள் அடிச்சு. சரி இப்ப உங்க ஆன்டியாக்கள் ஒருக்கா கூப்பிடுங்களேன் முகோடுது. அவ வர மாட்டா, நடக்க மாட்டா, அவக்கு இந்த கால் வீக்கம். அப்புறம் உங்களுக்கு கேக்கெல்லாம் எடுத்துட்டு வந்தேனே வெட்டுறது பர்த்டேக்கு. நம்ம அவளை மட்டும் வேற ஒருத்தரும் இல்லையா இப்ப உங்களுக்கு? இந்த கடற்கரை பிள்ளைங்க வருங்க. என்னடாப்பா இந்த மனுஷனுக்கு போட்டு அடிக்கிற அளவுக்கு என்னடாப்பா அது? ஐயோ இந்த காலை காட்டுங்க பைத்தியனுக்கா. இது என்னது காயமா? அது படிச்சு வர இன்ஃபெக்ஷன் ஃபுல்லா பிரைவேட்டா செக் பண்ணி பிளட் 2850 ரூபா பிளட். ஆனா நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க சரியா. நமக்கு வந்து மத்தாக்குற பிரச்சனை எல்லாம் தேவையில்லை. நீங்க வந்து ஒன்றுக்கும் போகாதீங்க. நீங்க உங்களோட பாட்டுல வீட்டுல இருங்க விளங்குதா? நீங்க யாரையும் வீட்டையும் போவாங்க. நீங்க உங்களோட வீட்டுல வந்து இருங்க சரியா. இந்த உங்களுக்கு கோல் வருது எங்க போன் அந்த பெட்ல இருக்கு. இந்த வீட்டை இவங்க வந்திருக்கிறாங்க. அந்த வீடியோ எடுத்து போன கேக் பட்டையா வந்து வந்திருக்கிறாங்கல்ல. ரைட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம என்ன வரக்குள்ளேயே வந்து என்ன வந்து ஃபுல்லாவே சோகத்துல ஆத்தி போட்டு சரியா. என்னடாப்பா போய நான் வீட்டை போயா இப்படி இருந்தா நான் வீட்டை போயிடுவேன் நானு. மிக்கிய தேடி வந்திருக்கேன் அன்பு. யாரு மிக்கி? நம்மட மிக்கி. மிக்கி உங்களுக்கு நான் இது இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தரம் உயர்த்துறேன். இப்படி போடணும். ரைட் அப்ப இதை வந்து எப்பவும் காட்டக்கூடாதா? சரியா இப்படியே இருக்கிறான் அப்படியே இருக்கணும். இதை காட்டக்கூடாது. இதுப்ப உங்களுக்கு நான் ஒரு இது ஒன்று வந்துருக்கேன் ப்ரொமோஷன் சரியா. அதாவது இன்றைக்கு ஃபுல்லா இப்படிதான் இருக்கும். நீங்க ஹாப்பி பர்த்டே இல்ல என்ன அடிச்சிருக்கு? ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே என்ன அடிச்சிருக்கு ரைட். இப்ப இதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 2 கத்தி இருக்கு. இதுல எந்த கத்தி எடுக்க போறீங்க? இல்ல ஏன் மெல்லிய கத்தி கேக் வடியா வெட்டலாம். பெருசு இல்லை சரி. எல்லாத்துக்கும் முதல்ல வந்து நாங்கள் ஹாப்பி பர்த்டே டு யூ பாட்டு படிச்சுட்டு இந்த கேக்கை வந்து கட் பண்ணுவோம். இந்த ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு கொண்டு நடக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். நான் என்னோட வாழ்க்கையில போன ஊரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அண்ணாவோட வந்து கதைக்குள்ள வந்து நான் சொல்லியிருந்தேன். அந்த வகையில் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு லண்டன்ல இருக்கிற அந்த அம்மா வந்து ஒரு லண்டன்ல இருக்கிற ஒரு அம்மா தான் உங்களுக்கு இதை வந்து செய்யறாங்க. ஓகே தேங்க்யூ சரியா. அவங்க தான் இந்த இருக்கிற கேக் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இப்போ பாருங்க பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்றும் இருக்கீங்க பார்த்தீங்களா. பெரிய ஒரு கிஃப்ட் தந்திருக்காங்க. இந்த கிஃப்ட்டுக்குள்ள வந்து கோடிக்கணக்கில் காசு இருக்கு. என்ன என்ன சிரிக்கிறே? சந்தோஷம் தானே. சந்தோஷம். ரைட். இதுக்குள்ள கிஃப்ட்டுக்குள்ள கோடிக்கணக்கில் காசு இருக்கு. எல்லாம் கேக் எல்லாமே வந்து இருக்கு. இப்போ வந்து நாங்கள் கேக்கை கட் பண்ணோம். அதுக்கு முதல் வந்து இந்த கேண்டில பற்ற வைப்போம். ரைட். இந்த கத்தி தாங்க இந்தாங்க இதை பற்ற வைங்க. ஆகும் அப்படிலாம் படிச்சு சரியில்ல. கொஞ்சம் உற்சாகமா படிக்கணும். மிக்கியோட ஆடணும். நானும் ஆடுவேன் சரியா. எங்களுக்கு காலையில ஒத்த கால இப்படி ஆடணும். இது என்னடாப்பா இது? சரி ஓகே மிக்கி ஓகேயா. 1 2 3 ஸ்டார்ட். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே அற்புத ராஜா. ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன இப்படி இப்படி ஆடுங்களேன். முஸ்பதியா இருக்கா? இந்த சந்தோஷம் இந்த இருக்கிற இதுதான் தேவை எங்களுக்கு. ரைட். இப்ப பாருங்க இப்ப இதை வந்து கொளுத்துவோம். இந்தாங்க நீங்க உங்களோட கையாலேயே கொளுத்துங்க. கொளுத்துக்குள்ள பார்த்து கொளுத்துங்க. வெடிச்சிருமா?
அடிக்காது இப்போ சொல்லு. கொஞ்சம் படியா உளுத்துண்டாப்பா, இல்லாட்டி காத்துக்கு அணைஞ்சிடும் உள்ளுவா. அது காத்து விடாது. காத்து விடாதுண்ணே. ம் ம் ம். ஓ என்னடா பதி, என்னது கொசு உள்ளுக்கு அந்த மருந்து மருந்து பத்து. கைஸ் உங்களோட சார்பாக வந்து நம்ம அற்புத ராஜாக்கு வந்து ஹாப்பி பர்த்டே வந்து விஷஸ் வந்து பண்ணி விடுங்க. இவர் வந்து மிகவும் கவலைப்படுறாரு, அவருக்கு வந்து யாருமே இல்லை, கேக் இதுவரைக்கும் யாரும் வெட்டுன்னு இல்லைன்றீங்க, உண்மையா பையா? அம்மா சத்தியமா திரும்ப வரலண்டி இன்றைக்கு இல்ல, முதல் ஒரு 50 வயசுலயும் வெட்டையில கேக் வெட்டல என்ன பிறந்த காலத்து கேக் வெட்டையில வெட்டல வெட்டையில. இன்றைக்கு தான் 54 வயசுல உங்களோட உதவியால ஆ சார்பாலையும் விக்கிர சார்பாயும் அந்த வீடியோ பண்ற ஐயாவல் அப்ப சார் லண்டன் லண்டன் நிக்கிற அம்மாவாலை சார்பாயும் எந்த அப்ப கடவுள் அவதான் கடவுள் தான். நீங்க எல்லாம் இது என்னடா பாரு. இந்தாங்க வெட்டுங்க வெட்டு அவங்களோட உதவியால நான் வெட்டு வெட்டுங்க, கிளப் பண்ணுங்களேன், கைகளை தட்டுங்கண்ணே. குடு 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 குடு. அச்சாப்புல அச்சாப்புல. என்னடாப்பா இது, என்னடாப்பா இது? இவ கேக்கல யாருக்கு கொடுப்பீங்க இன்னைக்கு? உங்களுக்கு நாங்க சொந்தத்துக்கு மட்டும் கொடுப்போம். சொந்தத்துக்கா? கடிங்க கடிங்க. தேங்க்யூ. இதையும் சாப்பிடுங்க. ரைட், அச்சாப்புல. எப்படி என்ன சந்தோஷமா? சந்தோஷமா? சந்தோஷம். இருந்த கவலையை விட இது பெரிய சந்தோஷம். பெரிய சந்தோஷம். இப்படி நான் அடிக்கடி வருவேன். அப்ப நான் அடிக்கடி வாரக்குள்ள வந்து நீங்க வந்து கவலையா இருப்பீங்கன்னு, கவலையா இருக்கக்குள்ள உங்களை கவலையை வந்து நான் இல்லாமக்கிட்டு போயிடுவேன். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெருமதியான கிஃப்ட் வாங்கல. இங்க வாங்கலப்பா கிட்ட, இங்க வாங்கல. இன்னும் நீங்க இங்க வா இங்க வா இங்க 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 அவரை பிறந்த நாளைக்கு நான் இங்க இங்க என்ன தெரியுமா சரி சரி அண்ணன் கேளுங்களேன். இவர் யாரு உங்களுக்கு? அவர் என்ன ஃப்ரெண்ட் தான். ஃப்ரெண்டா? சரி, அவருக்கு இந்த பரிசை கொடுப்போமே. அப்ப நீங்க கொடுங்களேன், நீங்க கொடுங்க. ரைட், தேங்க்யூ தேங்க்யூ. என்ன இவட மோத்தபடி நாங்க வந்தானே சொன்னோம். வெரி நைஸ் வெரி நைஸ். ஓப்பன் பண்ணி காட்டுங்க. இப்ப என்ன இருக்குன்னு இந்த இருக்கு, கத்திலாம் இருக்கு. இத கலட்டப்படாது, அது கலண்டு விழுந்தது. ஏதோ தாலி கொடி மாதிரி சாமன் தான் கலட்டக்கூடா. சரியா? என்னடா பாதி அவனா ஒப்புங்க. உள்ளுக்குள்ள இது பாம்பு இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு படிவா பேக் பண்ணிட்டு வந்தேன். இங்க வந்தா பிச்சி குதறி தள்ளுறா. 5 நிமிஷம் வர முடிஞ்சு 5 நிமிஷம் வர உள்ளுக்குள்ள பெட்டிக்குள்ள இப்ப ஒண்ணும் இல்லடி. நீங்க ஒன்று பிள்ளாடியாதான் அப்படித்தானே சர்ப்ரைஸ் நடக்குது. அப்படிதான் அப்படிதான் சர்ப்ரைஸ் நடக்குது. அப்படிதான் சர்ப்ரைஸ் நடக்குது. அவன் நிறைய சர்ப்ரைஸ் பார்த்துருக்கீங்க. நான் ஃபுல்லா ரைட். ஓ, இங்க கேக்ல இருக்குண்ணே, விழுந்துரும் போய். என்னடா பதி? உடுப்புகள் உடுப்புகள். எடுங்க 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 எடுங்க. அழகான ட்ரௌசர் உண்டு. ரைட், பிராண்டட் ட்ரௌசர். அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதையும் எடுத்து விரிச்சு காட்டுங்க. அப்படியே விரிங்க. ரைட், உங்களுக்கு அளவா இருக்குன்னு தானே? ஓகே. அளவு இல்லாட்டி மாத்தலாமா? பில் இருக்குன்ட்டு இதையும் விரிச்சு காட்டுங்க. ரைட். ரைட். சரியா? ஓகே. சந்தோஷமா? சந்தோஷம். ரைட். இப்ப நீங்க என்ன செய்யணும்டா, இப்ப உள்ளுக்குள்ள போயிட்டு இந்த ட்ரௌசரையும் போட்டுட்டு இதுல ஏதாவது இடுப்பு பெருசா? சரியான பெருசோ? பெல்ட் இல்லையா உங்களுக்கு? இல்லையா? வாங்க. என்னடா இது? எங்கடா சாமான்? எங்கடா? இங்க விழுந்தது.
எங்கடா அட பாவி இதுக்குள்ள இந்த பேப்பர்லாம் இருந்தானேடா அது இல்லையா சத்தம் தானேடா கடிச்சு டேய் இந்த டாலர்ஸ் போட்டிருக்கு இந்த பேப்பர் பப்பர் இருக்குடா என்னடா இது எல்லாமே இன்றைக்கு வித்தியாசமா தான் நடக்கு நான் நினைச்ச மாதிரியே எதுவுமே நடக்குது விழுதா என்னடா அது என்ன யூகேல இருந்து எடுத்துட்டு இருந்தேன் நான் உங்களுக்கு யூகே நாட்டில இருந்து சரியா அப்படியே வாங்க ரைட் இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அழகான கேக் வந்திருக்கு அழகான மிக்கி வந்திருக்கு எல்லாமே வந்து உங்களுக்காக வந்திருக்கு சரியா சரி இப்போ நீங்க இவ்வளவு நாங்க செஞ்சனால எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கழிச்சு காட்டுங்க நான் இவ்வளவு நாள் ஒரு புது உடுப்பு இல்லாமையும் ஒரு பிறந்த நாள் வந்தா கேக் வெட்டா இல்லாமையும் அப்படி நிலைமையில இருந்தேன்னா இந்த கனடாவில் இருக்கிற அம்மாவுக்கும் லண்டன் இருக்கிற அம்மாவுக்கும் எனது சகோதரர் எனக்கு இல்லை அவர் சொந்த சகோதரன் மாதிரி தம்பி ஒரு ஆள் இருக்கார் அவங்களுக்கு நன்றி சொல்றேன் நான் இப்போ இந்த சந்தோஷமா தான் இருக்கேன் இப்போ இந்த இருந்து நான் சந்தோஷமா தான் இருக்கேன் ஹாப்பி எஸ் அப்ப நான் இல்லாட்டின்னு செய்யுங்க நீ துக்கத்துல இருப்பீங்க சரி யோசிக்காங்க நான் எப்பயும் இருக்கேன் சரியா எப்பயும் இருக்கிறேன் அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் காசு 5000 ரூபாய் காசு லண்டன் நாட்டிலிருந்து வந்துள்ளது தேங்க்யூ இது என்னதுக்குன்னு சொல்லுங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கு பிறந்த நாளுக்கு என்ன செய்வீங்க சொல்லுங்க அதை வச்சு இப்படி வச்சு ஆசைப்பட்டதை சாப்பிடு வாங்கி சாப்பிடு என்னென்ன சாப்பிட போறீங்க சொல்லுங்க விட்டக்கண்டு இந்த சாப்பாடு எல்லாம் வாங்கி சாப்பிடுவேன் பிரியாணியில இருந்து அப்புறம் ஆப்பிள் வாங்கி ஓரன்ஸு கிரேப்ஸு என்னென்ன ஆசையோ இந்த காசால வாங்கி சாப்பிடுவேன் எல்லாம் சாப்பிடுவீங்க எனக்கு வாங்கி தர மாட்டீங்க உங்களுக்கு சோறா வாங்கி தருவேன் எல்லாரும் சேர்ந்து தான் போய் சாப்பிடுறேன் கடையில் இப்ப பல்லுல எப்படி நீங்க அந்த இறைச்சி எல்லாம் கடிச்சு சாப்பிடுறது இல்ல எப்படி எப்படி கடிச்சு சாப்பிடுற கடிச்சு இல்லாத நவச்சு போட்டு சும்மா முழுங்குற உண்மையாவா இந்த பல்லு போறண்ட இப்ப எவ்வளவு வேணும் பண்ணீங்க 125 எங்க கேட்ட கல்லடி இஎம்எஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒரு பல்லு டாக்டர் இருக்கேன் அந்த நேரம் ஒரு கொட்டோலன்ற நம்பி இளைஞனா அப்ப அது பழக்கத்துல போய் கேட்டேன் அப்ப அந்த அடி பல்லாவளம் முரசு தேஞ்சிட்டான் பல்லு கட்டுறா த்ரெட் போடணுமா ஆமா த்ரெட் போடுறா ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கிட்ட வரும் இப்போதைக்கு ஒன்றும் செய்யலாம் எங்களுக்கு குறைய அப்படின்னு செய்யலாம் சொல்லிட்டாங்க சரி இப்ப இந்த 5000 ரூபாய் காணுமா காணாதான் ரெண்டும் தற்போதைக்கு இந்த ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி சாப்பிடுவேன் கொஞ்சங்களா காணாதான் காசு காணாதாமா சரி ஓகே அப்ப எவ்வளவு வேணும் இல்ல நீங்க தந்ததே போல சந்தோஷம் அந்த காசை கண்டு இவ்வளவு காலம் அதால சும்மா வந்து 1000 ரூபாய் 500 ரூபாய் அதை கண்டிருக்கேன் ஐயா எனக்கு இந்த 5000 ரூபாய் 5000 உண்டு எனக்கு இப்படி கிடைச்சது அந்த அம்மா மூலமா தான் எனக்கு கிடைச்சது அத மூலமா உங்கள மூலமா தான் அந்த அம்மா கிடைச்சது காணுமா இது இல்லாட்டி வேற தரையா இன்னும் தரை வேணுமா உங்களுக்கு காசு எவ்வளவு காணும் எனக்கு காணுமா இன்னொரு 5000 ரூபாய் தரையா அதோ என்னடா சிரிக்கிற மனுஷன் நீங்க யாரும் சொன்னீங்க என்ன சிரிக்க சந்தோஷமா இருக்கீங்க சந்தோஷம் தான் எனக்கு இதை விட சந்தோஷம் இங்க எப்படி கிடைக்க போகுது செட்டாடி இனி செத்து போனாலும் பரவாயில்ல அப்படி அவ சந்தோஷம் என்ன கரைச்சல் எவ்வளவு சந்தோஷம் இது சும்மா இதெல்லாம் நம்பாங்க யூடியூபுக்காக வீடியோக்காக அப்படி இல்லைண்ணா நம்ம சொல்லுதான் இந்த போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ண ரைட் சிரிச்ச மூமெண்ட் அப்படி டக்குனு இதெல்லாம் இதாது வைப்ரேட் ஆகுது நான் பயப்படுறேன் சிங்களத்துல கைங்க பம்பு முன்னத கட்ட இன்னைக்கு என் பர்த்டே கொஞ்சம் අද උපෙන්දෙනි 54 වයසක අද 10 මාස 5යි තමයි මේ අපි උපෙන්දෙනි අපි ඉන්නවා කටි යාළුවා කට්ටියක මෙයා කටි තමයි යාළුවා නෙමේ පුතා නේ අපි මල්ලි තමයි අපි කතා කරගෙන ඉන්නේ ඒ පස්සේ ඒ කට්ටිය තමයි අපිට පොටක් උදව් කරේ කිටියා මම අලුත් රෙඩි එකට සල්ලි නේ අපි කේක් කපන්න සල්ලි නේ ඒකම ඔක්කොම අර කැනඩා ලන්ඩන් ඉන්න අම්මා එක්කෙනෙක් ඉන්නවා මෙයා තමයි උදව් කරා මෙයාට කෝල් කළා අපිට මේ ඔක්කොම බඩු අරින් දෙන්න කේක් අරින් දෙන්න එහෙම කියලා දෙනවා ඒක අම්මාට කුඩාක් ස්තුති බොහොම ස්තුති අපි පුතාට බොහොම ස්තුති நன்றி இது ஐயா வீடியோ கால் ஐயா மேமாய் இங்கிலீஷ் கேட்க கதை இங்கிலீஷ் தண்ட
அப்ப இப்ப 2 பாஷை தான் தெரியும், தமிழும் சிங்களம், அரபி அப்படி இல்லை, நான் போகல. சரியா? ஓகே, அப்ப சந்தோஷமான ஒரு வீடியோ. இந்த இப்படி ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தணும்ன்றதுதான் என் விருப்பம். என்ன ஃபர்ஸ்ட் தரம் வந்து நாங்க பார்க்கக்குள்ள வந்து அதே போல வந்து கிட்டத்தட்ட கேக் வந்து 5500, இனி வந்து உங்களோட அந்த இதற்கு தண்ணி அந்த உடுப்பு இல்லாம வந்து உடுப்பு எல்லாமே வந்து 6300 6300 அந்த உடுப்பு பில்லையும் வந்து உங்களுக்கு தாரன். சரியா? இப்ப நீங்க என்கிட்ட சொன்னீங்க, இப்ப இது இன்னும் ட்ரௌசர் இந்த இடுப்பு இன்னும் அளவு இல்லைன்னு சொன்னீங்க தானே? ரைட். அப்ப இடுப்பு அளவு இல்லைன்னு சொன்னா அதை கொண்டு கொடுத்து மாத்தலாம். சரியா? அப்படி மாத்தணுமா? பெல்ட்டை வாங்கி போடுவீங்களா? சரி, எதுக்கும் தான் இருக்கு 6300 இந்த பில்லை வச்சு கொள்ளுங்க. சரியா? உடுப்பு பில். சரியா? இது என்னது? இது நான் டீ வாங்கி குடிச்சேன், இதை தரையில. இது பர்சனல். அப்ப இது வந்து 6000 அவுட் ஆயிட்டே விஷயம். நம்மட ஆக்கள் வீடியோ பாக்குற ஆக்கள். சரியா? அப்ப அது ஒண்ணு யோசிக்காங்க. அப்ப இந்த எல்லாம் சரியா எல்லாம் ஓகே. 5000 காணும் தானே? அப்ப சரியா? நீ அப்ப அடுத்த மாசம் பாத்துக்கிட்டு வருவேன். சரியா? சந்தோஷமா இருக்கணும். என்ன பிரச்சனை இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. அதே போல வந்து தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள போயிட்டு தலைவிடாதீங்க. சரியா? தண்ணி அடிக்கிறா பழக்கம் இல்ல. நீங்க தண்ணி மரத்துக்குள்ள ஊத்துறேன், மரத்துக்கு ஊத்துற தண்ணி. நான் இப்ப சொன்னா தண்ணி அடிக்கிறல, தண்ணி அடி ட்ரிங்க் பாவிக்கிறேன். No smoking, no drink. No smoking, no drinking. Only water. Only water. Yes. சரி, ஓகே. அப்ப நம்ம இதோட முடிச்சுக்கொள்வோம் வீடியோவை. இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்றோம் காய்ஸ். உண்மையாவே ஒரு சந்தோஷமா முடிஞ்சுன்னு சொல்லிக்கொண்டு இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் எங்களுடைய பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல்ல வந்து எனக்கு இன்னும் வந்து மனசு வந்து செட்டிஸ் இல்ல மாதிரி கொஞ்சம் எனக்கு வர. ரைட். அப்ப மைண்டுக்கு அப்செட் இருக்கு. சரியா? அப்ப அதுதாங்க இதை வச்சு காசி தரக்குள்ள பாத்தீங்களா? பாப்பு உண்டு இல்ல மாடு கவலையா இருக்கு, காய்ச்சி தாங்க. என்னடாப்பா இது? இங்கே அதுதாங்க இதுதாங்க வச்சுக்கணும். ஓகே, சரியானே? அப்ப 5000 தந்துருக்கேண்ணா, 10,000 தந்துருக்கேன். 10,000 ஒரு சால் தாங்க பாருங்க. சரி, அப்ப இப்ப உங்களுக்கு 2 காசு. ரைட். நான் உங்களுக்கு 5000 காசு தான் தரோன்னு சொல்லி நினைச்சினான். ஆனா 10,000 காசு வந்து உங்களுக்காக நான் வந்து தாரேன். என்ன பாத்து காணுமா? இது காணுமா? இன்னும் வேணுமா? இல்ல காணும். இன்னும் வேணுமா? இன்னும் தரையா? காணும். ரைட். அப்ப நீங்க வந்து ஆசைப்பட்டதுக்கும் நினைச்சு பார்த்ததுக்கும் இன்னும் அதிகமா வந்து உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கீங்க. ரைட். அப்ப ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு 10,000 காசு வந்து தந்திருக்கிறார். ரைட். இப்ப நான் வந்தது வந்து 5000 தாரதுக்கு. ஆனா எனக்கு அந்த மனசு வந்து செட்டிஸ் ஆகல. அப்ப கடைசியா வந்து இன்னொரு 5000 சேர்த்து மொத்தமா 10,000 காசு வந்து நம்ம அற்புத ராஜர கையில கொடுத்துருக்கோம். சும்மா செலவழிக்க வேணாம், பிரயோசனமா செலவழிக்க. சும்மா செலவழிக்க வேணாம் நான் அப்படி சொல்லல. உங்களுக்கு பிடிச்ச எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. நீங்க உதவி செய்யுங்க. வேற யாருக்கும் காசு கொடுக்குறது இல்ல. சரி, அந்த அவர் சாயா பாத்துட்டு இருக்காரு, போன உடனே பறிப்பேற போலாம் கிடக்கு. அதனால ஆக்களே காசு கொடுக்குறது. சரியா? முடியாது. சரி, அப்ப நான் இனி அடுத்த மாசம் அப்படி சரியா டைம் இருந்தா வருவேன். ஒன்னும் யோசிச்சு கொள்ளாதீங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்று செல்கின்றேன். இந்த வீடியோ யாராவது வந்து புதுசாக வந்து பார்க்கணும்னு சொன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு வகையில ஒரு மோட்டிவேஷனா இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க ஓடி போவோம். பாய் 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 பாய்.